சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அந்நாட்டு மக்கள் ஆதரவளிக்க மறுப்பு தெரிவித்துள்ளதால் அங்கு உள்நாட்டு கலகம் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எந்த நேரத்திலும் போர் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பதற்றத்தால் கடந்த 3 நாட்களில் மட்டும் பாகிஸ்தான் ராணுவம் 2 முறை ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது. இந்த சூழலில் பாகிஸ்தான் ராணுவத்தின் செயல்பாட்டுக்கு அந்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுக்க மறுத்துவிட்டனர். இது அந்நாட்டு ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்லாமாபாத்தில் இருக்கும் லால் மசூதியில் சமீபத்தில் நடந்த ஒரு மத பிரச்சார கூட்டத்தில் பிரபல மதகுரு மௌலானா அப்துல் அஜீஸ் காசி இந்தியாவுடன் போர் தொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் கையை உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் கூட கையை உயர்த்தவில்லை. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ஆட்சியர்களுக்கு அந்த மௌலானா கடும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் இந்தியாவை விட பாகிஸ்தான் அடக்குமுறையை கையாளுகிறது. இந்தியா ஒருபோதும் லால் மசூதி அல்லது வஜிரிஸ்தான் மீது குண்டு வீசவில்லை என்று குறிப்பிட்டார். பாகிஸ்தானில் இப்போது நடக்கும் ஆட்சியில் பலூச் மற்றும் பஸ்தூன் இன மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள், இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரிக்-இ-இன்சாப் கட்சியின் மதகுருமார்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மீதான அடக்குமுறை குறித்தும் அந்த மௌலானா கடுமையாக சாடியுள்ளார். இந்தியா எந்த நேரத்தில் என்ன செய்யுமோ என்ற அச்சத்தில் பாகிஸ்தான் இருக்கும் நிலையில் இப்போது பலூச் மற்றும் பஸ்தூன் இன மக்களும் இம்ரான்கானின் கட்சியினரும் அந்நாட்டு ராணுவத்திற்கு சவால் விடுத்திருப்பதால் அங்கு உள்நாட்டு கலகம் வெடிக்கும் அபாயம் உள்ளது.